இரவு காலை 11:40 பேய் மழையில் சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலின் S6 பெட்டியில் மதுரைக்கு கிளம்பினான் அருண். பெட்டியில் அவனுடன் சேர்த்து மொத்தம் 12 பேர் மட்டுமே இருந்தனர். போன் சிக்னல் முற்றிலும் இல்லை. அப்போது அருணின் எதிரே இருந்த முதியவர், "தம்பி, ராத்திரி 1 மணிக்கு மேல யாராவது இந்த ட்ரெயின்ல ஏறினா அவங்ககிட்ட பேசாதீங்க" என எச்சரித்தார். அடுத்த வினாடி மின்னல் வெட்ட, ஜன்னல் ஓரத்தில் இருந்த ஒரு பெண் மாயமாய் மறைந்தாள். நள்ளிரவு நண்பகல் 12:56. அடர்ந்த காட்டு நடுவே ரயில் திடீரென நின்றது. மழையில் நனைந்தபடி முகமே இல்லாத ஒரு இருண்ட உருவம் உள்ளே ஏறியது. அருண் பயத்துடன் பயணிகளை எண்ணினான். இப்போது மொத்தம் 13 பேர் இருந்தனர். 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே தேதியில் விபத்தில் இறந்தவன் தன் சீட்டை தேடி வருகிறான் என முதியவர் நடுங்கினார். அந்த உருவம் அருணின் நேர் எதிரே நின்று தன் தலையை 180 டிகிரி திருப்பியது. அடுத்த கணமே அந்த உருவத்தின் முகம் அருணின் முகமாகவே மாறியது. அப்போது அருணின் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அந்த புகைப்படத்தில் அதே பெட்டியில் அனைவரும் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தனர். அதில் அருணும் இருந்தான். உடனே ரயிலின் அனவுன்ஸ்மென்ட் ஒலித்தது, "கவனிக்கவும். இந்த ரயில் 15 வருடங்களுக்கு முன்பே விபத்துக்குள்ளானது. இதில் யாரும் உயிர் பிழைக்கவில்லை." முதியவர் அழுதார், "நாம எல்லாரும் அப்பவே இறந்துட்டோம் அருண்." அருண் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தான். அங்கே தண்டவாளங்கள் இல்லை, நூற்றுக்கணக்கான ஆவிகள் சூழ்ந்திருந்தன. அருணின் தோற்றத்தில் இருந்த அந்த ஆவி அவன் தோளில் கை வைத்து, "சீட் கிடைச்சிடுச்சு" என்றது. அடுத்த நொடி முழு இருள். மறுநாள் கைவிடப்பட்ட தண்டவாளத்தில் கண்டெடுக்கப்பட்ட போனில் ஒரு மனிதனின் மரண ஓலமும் 13 பேர் கொடூரமாகச் சிரிக்கும் சத்தமும் மட்டுமே பதிவாகியிருந்தது. இது மிட்நைட் தமிழ் ரேடியோ. இன்றிரவு நீங்கள் கேள்விப்பட்டது வெறும் கதை இல்லை. குட் நைட்.